முந்தைய பதிவில் நம்ம எப்படி ஒரு ஃபைலை டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம எப்படி டேட்டாபேஸ்லேருந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம போன பதிவோட டெமோவை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுவோம். ஒரு பிடிஎஃப் ஃபைல், ஒரு இமேஜ் ஃபைல், ஏதோ ஒன்று. அப்லோட் பட்டன் கொடுத்த உடனே இந்த ஃபைல் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிளில் அப்லோட் ஆகிட்டு ஃபைல் அப்லோட் சக்ஸஸ் அப்படிங்கிற மெசேஜ் வரும். இப்போ இந்த மெசேஜுக்கு பதிலாக ஏற்கனவே அந்த டேட்டாபேஸ் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகணும். அதில் நான் எந்த ஃபைலை கிளிக் பண்ணாலும் எனக்கு அது என்னோடய லோக்கல் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நமக்கு ரிக்குயர்மெண்ட். ஸோ இதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை, இந்த ஃபைல் அப்லோட் சக்ஸஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்லோட் கண்ட்ரோலரை நம்ம கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அதை ஃபைல்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறது மாதிரியும் வைக்கணும், சேவ் பண்ணுறது மாதிரியும் வைக்கணும். அதுக்கப்புறம் டவுன்லோட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல இந்த ஃபைல் அப்லோட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் கண்ட்ரோலரில் இருக்குது இல்லைங்களா, அதை முதல்ல நம்ம எடுத்துடலாம். அதை எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸ் இல்லைங்களா, இந்த ரெஸ்பான்ஸ் பாடியை நம்ம முதல்ல எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன், இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு HTML ஃபைலை கால் பண்ண போகுது. இன்னும் நம்ம அந்த ஃபைல் கிரியேட் பண்ணலை, அதை பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ண போகுது அப்படின்னா கால் பண்ணி என்ன பண்ண போகுது, லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை டிஸ்பிளே பண்ண போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாடல் வழியாக ஒரு அட்ரிபியூட்டை இந்த HTML ஃபைலுக்கு பாஸ் பண்ணலாம். மாடல் டாட் ஆட் அட்ரிபியூட், அந்த அட்ரிபியூட் நேம் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன வேல்யூஸ் போகணும், ஃபைல் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் நான் ஏற்கனவே ஒரு சர்வீஸ் வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா கெட் ஆல் ஃபைல்ஸ். டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் இந்த ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் வேரியபிள் வழியாக டிஸ்பிளே HTMLக்கு அவைலபிளாக இருக்கும். எப்போ, இந்த ஃபைலை அப்லோட் பண்ணி முடித்த உடனே இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும், இந்த டிஸ்பிளே ஃபைல் அப்படிங்கிற அந்த HTML கோடு கிரியேட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ டெம்ப்ளேட்ஸ் போயிடுவோம், நியூ ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஃபைல்ஸ் டாட் HTML அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ஹெடர் கொடுத்துக்கலாம். அந்த ஹெடரோட டைட்டில் வந்து அப்லோடட் ஃபைல்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு டேபிளில் அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் சிம்பிளாக. HTML உங்களுக்கு தெரியும், டேபிள்னா அதை ரெண்டாக பிரிக்கணும். டேபிள் ஹெட், டேபிள் பாடி. ஹெட்டில் ஒரு ரோ போட்டு டைட்டில்ஸ் கொடுக்கலாம். குயிக்காக நான் அதை இப்போ நான் டைப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு சின்ன டேபிள் காலம் நேம்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபைல் நேம், ஃபைல் டைப், டவுன்லோட். இப்போ இங்கே என்ன பண்ணணும், இப்போ ஒரு டேட்டா பேஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபைல்ஸ் அப்லோட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரோஸ் கிரியேட் பண்ணி இங்கே அதை ஒவ்வொரு தடவையும் ஃபார் லூப் வழியாக டிஸ்பிளே பண்ணணும். இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வேரியபிள் என்ன, ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் மாடல் வழியாக வருது. அதுதான் கண்ட்ரோலர்லேருந்து நமக்கு இங்கே கிடைக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே Thymeleaf பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் எப்படி ஒரு மாடல் அட்ரிபியூட் வந்துச்சுன்னா பார்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரோ வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸிக்யூட் ஆகணும், திரும்ப திரும்ப ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் th:each அப்படின்னு சொல்லி ஒரு Thymeleaf அட்ரிபியூட் போட்டு அதில் டெம்பரரியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு $டபுள் காலி பிரேசஸ்க்குள்ளே இதை நீங்கள் இந்த ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட்ஸை கால் பண்ணணும். இந்த ஆல் ஃபைல்ஸுங்கிறது என்ன, இங்கே வந்து ஃபைல் கண்ட்ரோலர்லேருந்து வரக்கூடிய நமக்கு ஒரு அட்ரிபியூட். ஸோ இப்போ இது ஒவ்வொரு தடவை பார்ஸ் ஆகும்போதும் ஒரு ஃபைலோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இல்லைங்களா, நமக்கு அதை அந்த ரோவில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு th:text, அதில் ஃபைல் டாட் நேம். நேம்னா என்ன, இதுதான் என்னோட ஃபைல் மாடலில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் நேம். அடுத்து ஃபைல் டைப், அடுத்து ஐடி. இதெல்லாம் எனக்கு மாடலில் ஏற்கனவே இருக்குது, அதை அப்படியே கால் பண்ண போகிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபைல் டைப். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி கொடுக்க விரும்புகிறேன்னா, டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணோடனே ஃபைல் டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். அதுதான் அடுத்து எழுத போகிறது. ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டையும் நம்ம எழுதிடலாம். அதுக்கு முன்னாடி இது முதல்ல டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண போகிறேன். சக்ஸஸுக்கு பதிலாக நமக்கு அது ஒரு டேபிளாக ரிட்டர்ன் பண்ணும். இது கொஞ்சம் டிசைன் இல்லாமல் இருக்குது. HTML ஃபைலில் நான் வெறும் கண்டென்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் குயிக்காக இதை நம்ம டிசைன் பண்ணலாமா. இங்கே ஒரு சின்ன ஸ்டைல் சீட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். டேபிள், அதோட ஹெடர், அதோட ரோ வேல்யூ, இது எல்லாமே பார்டர் ஒரு 1 பிக்சல் சாலிடுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ மறுபடியும் போய் இதை ரன் பண்ணலாம். ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணலாம்.
பாருங்கள் ஓரளவு நமக்கு வந்துருச்சு. பட் இன்னும் நம்ம இதை டிசைன் பண்ணுறதா பண்ணிக்கலாம், அது நம்மளோட நோக்கம் இல்லை. இப்போ எனக்கு இங்கே இந்த டவுன்லோட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. இதை கிளிக் பண்ணோடனே அந்த டவுன்லோட் ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். அப்போ இங்கே ஒரு 2 லாஜிக் பண்ணணும். இந்த டவுன்லோட் அப்படிங்கிறத ஒரு கிளிக்கபிள் அந்த ஆங்கர் டேக்காக மாற்றணும். இதை கிளிக் பண்ணோடனே ஒரு கண்ட்ரோலர் மெத்தடை கால் பண்ணி அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸை டேட்டா பேஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? முதல்ல இதை ஒரு கிளிக்கபிள் இன்டர்ஃபேஸாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ இந்த டவுன்லோட ஆங்கர் டேக்குள்ளே கொடுத்துடலாம். $href $file.id. file.idங்கிறது அந்த ஒரு பிரைமரி கீ ஆஃப் அந்த ஃபைல் மாடல் இல்லைங்களா. ஐடி இருந்தால் நமக்கு ஏற்கனவே ஒரு சர்வீஸ் இருக்குது, அது வந்து அந்த ஃபைலை நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து கொடுத்துரும். இப்போ இது கிளிக்கபிள் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த file.idங்கிறது இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணோனுக்கு நமக்கு ஒரு மெத்தடை கால் பண்ணோம். அப்போ அதுக்கான ஒரு கண்ட்ரோலர் மெத்தட் நம்ம இப்போ எழுதணும். அதை எழுதிட்டோம்னா நம்மளோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், get mapping அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இது ஒரு ஐடியை பாத் வேரியபிளாக வாங்கும். இப்படி காலி பிரேசஸுக்குள்ளே கொடுத்தா இதை நம்ம வேரியபிளாக அந்த கண்ட்ரோலரில் யூஸ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். பப்ளிக் கெட் ஃபைல் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். பாத் வேரியபிள், ஏன்னா அது பாத் வேரியபிளாக வாங்க போகிறோம் இல்லைங்களா. இங்கே வந்து அது லாங் ஐடியாக இருக்கும், அதான் அதோட மீனிங். இப்போ இதோட ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது அதை ஒரு ஹெடர் HTTP ரிக்வஸ்ட் வரும்பொழுது அதில் வந்து ஹெடர் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாடியில் உங்களோட ஒரிஜினல் கான்டென்ட் இருக்கும். இந்த ஹெடரில் வந்து நீங்கள் குக்கீஸ் இந்த மாதிரியான இதர தகவல்களை அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபைல் கூட அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அந்த மாதிரி ஃபைல் அட்டாச் பண்ணி அனுப்பும்போது அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுறதா வச்சுக்கலாம். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி என்ன பண்ணும், ஒரு பைட் அரேவை ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா அதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக உங்களுக்கு அங்கே போகும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கோட் எழுத போகிறோம், ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐடி கிடச்சா நம்ம ஒரு ஃபைலை வாங்கிடலாம் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபைல் மாடல் ஒரு FM அப்படின்னு வச்சுட்டு ஃபைல் சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் டாட் கெட் ஃபைல் நான் ஏற்கனவே ஒரு சர்வீஸ் எழுதி வச்சுருக்கேன். அது ஒரு ஐடி வாங்குச்சு அப்படின்னா அந்த ஃபைலை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபைலை வாங்கிட்டோமா, நம்ம அடுத்த ரோல் என்ன, இந்த ஃபைலை நம்ம பைட்டாக கிளைண்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதான் டவுன்லோட் அப்படிங்கிறது. எந்த ஒரு ஃபைலோட கண்டென்ட் டைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் வந்து அது ஈஸியாக உங்களுக்கு வியூவபிளாக இல்லை டவுன்லோடபுளான்னு கொடுக்க முடியும். HTTP ஹெடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது, அதை நம்ம கால் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹெடரில் நம்ம என்ன அட்டாச் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஹெடரில் என்ன ஃபைல் டைப் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஹெடர் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு அதில் மெத்தட் இருக்குது. இது வந்து 2 பேராமீட்டர் எடுக்கும். என்ன வேரியபிள், அதுக்கான வேல்யூ என்ன. ஃபஸ்ட்டு வந்து HTTP ஹெடர்ஸ் டாட் கான்டென்ட் டைப், அதாவது இது என்ன டைப் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்படி எடுக்கலாம், அந்த ஃபைல் மாடல் டாட் கெட் ஃபைல் டைப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது application/pdf இமேஜா அப்படிங்கிறத சொல்லிடும். மறுபடியும் ஹெடர் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு ஹெடர்ஸ் டாட் கண்டென்ட் டிஸ்போசிஷன், அதாவது இது எப்படி வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லணும். இதை வந்து ஹெடரில் ஒரு அட்டாச்மெண்ட்டாக அனுப்பணும், ஃபஸ்ட்டாக தான் சொல்லணும். அப்போ அட்டாச்மெண்ட் இது கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும். அட்டாச்மெண்ட் செமிகோலன் ஸ்பேஸ் எந்த ஃபைலை அனுப்ப போகிறோம், ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். ஏன் ப்ளஸ் போடுறேன், இப்போ நான் கெட் ஃபைல் நேம். இதோட மீனிங் என்ன, நான் வந்து ஒரு PDF ஃபைல் இப்போதைக்கு இந்த சாம்பிள் அப்படிங்கிற ஃபைல் application/pdf ஃபைலில் அந்த நேம் ஆஃப் தி ஃபைல் sample.pdf அட்டாச்மெண்ட்டாக நான் ஹெடரில் ஆட் பண்ணி கிளைண்ட்டுக்கு அனுப்ப போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே இந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்ஸ் என்டிட்டியை ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே. ஓகேனா என்ன மீனிங், நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறீங்க, அதோட டைப் கண்டுபிடிக்கிறீங்க, இதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த ஹெடரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் அனுப்பணும் இல்லைங்களா. இது வரைக்கும் நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், என்ன டைப் ஆஃப் ஃபைல், அது என்ன நேம் என்ன அப்படின்னு தான் பேசுகிறோம். இங்கே வந்து அந்த ஒரிஜினல் ஃபைலை நம்ம பாடியில் அனுப்பிச்சிடலாம். கெட் கான்டென்ட்.
இந்த மெத்தடை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். HTML-லேருந்து நமக்கு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஐடி அப்படிங்கிற ஒரு லாங் பாத் வேரியபிள் இங்கே வருது. அதை இங்கே மேப் பண்ணிடுங்க. இந்த ஐடியை வச்சு என்னையால் ஒரு ஃபைல் எடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃபைல் சர்வீஸ் அப்படிங்கிறதுல நம்ம கெட் ஃபைல் அப்படிங்கிறது ஒன்று எழுதியிருக்கோம். அந்த கெட் ஃபைல் என்ன பண்ணோம், அது வந்து ஒரு ஃபைலை ரிட்டர்ன் பண்ணோம் மாடலாக. அதான் வந்து அதோட யூஸ். அப்படி அந்த ஃபைலை வாங்கின உடனே நான் HTTP ஹெடர்ஸ் அப்படிங்கிற ஸ்ப்ரிங் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் அந்த கண்டென்ட் டைப்பையும் அது எப்படி டிஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஃபைல் நேமையும் சொல்லிவிட்டு அந்த ரெஸ்பாண்ட் என்டிட்டியோட ஸ்ட்ரீமில் நான் ஹெடரையும் ஒரிஜினல் கான்டென்ட்டையும் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ண உடனே அது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பைட்ஸாக உங்களுக்கு அங்கே டவுன்லோட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆங்கர் டேக் கொடுத்ததுனால ஒவ்வொரு ஃபைலும் இங்கே கிளிக் பண்ணும்போது நீங்கள் கீழே அப்சர்வ் பண்ணலாம். அந்த ஃபைலோட ஐடி 141 இப்போ வருது. பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பாருங்கள் 139 அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது. இப்போ 133 இருக்குது. இப்போ இதை ரேண்டமாக கிளிக் பண்ணலாமா? கிளிக் பண்ணோடனே பாருங்கள் எனக்கு சாம்பிள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை சேவும் பண்ணிக்கலாம், நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். எனி ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது இம்மீடியட்டாக உங்களுக்கு அங்கே சர்வர்லேருந்து டவுன்லோட் ஆகி வந்துடும். ஏன் ஃபைல் டைப் இங்கே காட்டுறோம், நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக தான். நீங்கள் அதை காட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எப்படி மறுபடியும் ஹோம் பேஜ் போகிறது? இங்கேருந்து ஒவ்வொரு தடவை நான் URL மாற்றுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல கோ டு அப்லோட் பேஜ் அப்படின்னு ஒன்று கொடுத்துடலாமா? ஸோ HTML-க்கு போகலாம். இங்கே வந்து ஹோம் பேஜோட URL வந்து ரூட் கோ டு அப்லோட் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ரூட் URL-க்கு நம்ம கண்ட்ரோலரில் இங்கே பாருங்கள் அப்லோட் ஃபைலை கால் பண்ணுறதுக்கான அப்லோட் ஃபைலுங்கிறது HTML ஃபைல் ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் கோடாக தான் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் இருக்கேன். இங்கே வந்து ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி முடித்தோடனே டேட்டா பேஸில் இருக்க அத்தனை ஃபைல்ஸும் வந்துருச்சு. நான் மறுபடியும் ஹோம் பேஜ் போய்க்கலாம், ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஃபைலுக்கான டவுன்லோடை கிளிக் பண்ணுறனோ அது வந்து எனக்கு டவுன்லோடாக வந்துடும். ஸோ இந்த 2 மெத்தட் தான் ரொம்ப முக்கியம், அப்லோடை ப்ராசஸ் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கம்ப்ளீட் ஃபைல் அப்லோட் ஃப்ளோவை முடிச்சிட்டோம். ஃபைல் அப்லோட் பண்ணி டிபியில் ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணி டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு இப்போ நமக்கான அந்த ஸ்ப்ரிங் பூட் லாஜிக் எழுதியிருக்கோம். நன்றி.